வீட்டில் செம்மரம் நடவு செய்ய ஆசைப்படுறவங்க, நீங்கள் நடவு செஞ்சதுக்கப்புறம் உங்கள் லோக்கலில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போய் அடங்கலில் வந்து எத்தனை மரம் இருக்குன்னு ஏற்றிடணும். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் எத்தனை மரம் பட்டு போச்சோ அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டி அந்த பட்டு போன மரத்தை வந்து அடங்கல்லேருந்து கழிச்சிடணும். மரத்துக்கு வந்து அதிகம் தண்ணி விடக்கூடாது. தண்ணி விட்டிங்கன்னா போண்டா கோழி மாதிரி வந்ததுன்னா மரத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அதனால் வந்து வறட்சியான சூழ்நிலை தான் அந்த மரத்தை வளர்க்கணும். அப்போ தான் வந்து கட்டை வைரம் மாஞ்சி உங்களுக்கு வேல்யூ கூடும். இப்படியே நம்ம 20லேருந்து 25 வருஷம் வரைக்கும் மரத்தை வளர்த்துனதுக்கப்புறம் நம்ம வெட்டணும்னு முடிவு பண்ணால் நம்ம கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போய் நம்ம காட்டில் இப்போ எத்தனை மரம் இருக்கோ அந்த அளவு மரம் அடங்கல் இருக்கான்னு பார்த்து அந்த அடங்கலை வாங்கி கொண்டு நம்ம வனத்துறையில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கு நேரில் போகணும்னு அவசியம் இல்லை. அவங்க வெப்சைட் கொடுத்துக்கிறாங்க. அதில் போய் உங்கள் இப்போ டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் லேண்டோட அடங்கல் சர்வே நம்பர்லாம் கொடுத்து அப்புறம் டீட்டெயிலாம் அதில் ஃபில் பண்ணணும். டீட்டெயில்னால் சும்மா இல்லைங்க, ஒவ்வொரு மரத்துக்குமான டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு கோட்லேருந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் படி 1ஆம் நம்பர் மரம்னா அந்த மரம் வந்து இவ்வளோ ஹைட் இருக்குது அதை ஃபில் பண்ணணும். அப்புறம் அந்த மரத்தோட தரையிலிருந்து 5 அடி உயரத்தில் அந்த மரத்தோட சுற்றளவு என்ன இருக்குன்னு அளந்து அதை ஏற்றணும். இப்படி ஒவ்வொரு மரத்துக்கும் ஹைட்டு ப்ளஸ் 5 அடி ஹைட்டில் வந்து அதோட சுற்றளவு இது எல்லாத்தையும் அளந்து அந்த வெப்சைட்டில் ஏற்றிட்டு அவங்க வந்து தோட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு வெட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. செம்மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் சேல்ஸ் பண்ணலாம், இல்லை வெளியில் தேர்ட் பார்ட்டிக்கும் சேல்ஸ் பண்ணலாம். ஆனால் சந்தன மரம் வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் சேல்ஸ் பண்ண முடியும். நம்ம வேப்ப மரம் வைக்கிற மாதிரி மரத்தை முழுசாக வெட்டி அப்படியே லாரியில் ஏற்றி வேப்பிரிட்ஜில் எடை போட்டுலாம் பணம் தர மாட்டாங்க. ஒவ்வொரு மரத்தையும் வந்து துளையிட்டு பார்த்து அதனோட வைரமாஞ்சோட அளவை எடுத்துக்குவாங்க. ஒரு மரம் வந்து கீழேருந்து 5 அடி 6 அடி ஹைட்டுக்கு மட்டும் இருக்கிற பகுதியை மட்டும்தான் அவங்க வாங்கிக்குவாங்க. அதையும் சுற்றி இருக்கிற பட்டையெல்லாம் உரிச்சிட்டு வைரமாஞ்ச கட்டையை மட்டும் வெயிட்டு போட்டு அதுக்கு தான் வேலையை கொடுப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் வந்து 20 கிலோ 30 கிலோ கட்டை தான் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதைத்தான் வந்து கிலோ 2000 3000 எடுப்பாங்க. மொத்த மரத்தையில எடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு மரம் வந்து 10 லட்சம் போகும் 20 லட்சம் போகும் அப்படிங்கிறதுல உண்மை கிடையாது. இதனோட பர்பஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது வந்து கதிர்வீச்சு தாங்குகிற சக்தி இதுக்கு இருக்கிறதுனால அணு உலை கட்டுமானத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் அழகு சாதன பொருட்கள் அந்த வசதியானவங்க வீட்டில் செம்மரத்தில் செஞ்சதுன்னா ஒரு கௌரவம், அதுக்காக அழகு சாதன பொருட்களை தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. வெளிநாட்டுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. வளர்த்தும் போது திருடர்கள் வெட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் சமாளித்து 20-25 வருஷம் வளர்த்தி விற்றாலும் அன்றைக்கி சூழ்நிலை எப்படிக்குன்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் இடம் இருக்கிறவங்க இதை வந்து வளர்த்த வேண்டாம். நிறைய இடம் இருக்கிறவங்க குறைந்த இடத்துல இதை வளர்த்தி பார்க்கலாம். குறைவான இடம் இருக்கிறவங்க இதை வளர்த்திட்டு அவங்க வேறு விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.